என்ன பார்க்க போகிறோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் 3 phase யூசிங் 2 வாட் மீட்டர் பார்க்க போகிறோம். இங்கே என்ன இருக்கும், ஃபியூஸ் இருக்கும். இங்கே நமக்கு ரெகுலராக உள்ள மாதிரி இங்கே இருக்கும், ஆர் இருக்கும், ஒய் இருக்கும், பி இருக்கும். ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஒரு அம்மீட்டர் பாக்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒரு வாட் மீட்டர் பாக்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு வால்ட் மீட்டர் இருக்குது. இது வாட் மீட்டர், இது வால்ட் மீட்டர். அம்மீட்டரில் மேலே இருக்கும் காமன் இருக்கும், 10 இருக்கும், 5 இருக்கும். இது வந்து 0 to 10 ரீடிங்ஸில் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், வாட் மீட்டரில் மேலே எம்னு இருக்கும், எல்லுன்னு இருக்கும், கீழே என்ன இருக்கும், சி இருக்கும். அதில் வந்து இந்த டிவிஷன்ஸில் 100 இருக்கும், அந்த வேல்யூஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வால்ட் மீட்டர் என்ன இருக்கும், காமன் இருக்கும், 600 300 இருக்கும், 600 இருக்கும். இப்போ ஒன்று பார்ப்போம். ஸ்டெப் 1 R2 காமன் கனெக்ட். ஃபஸ்ட்டு என்னென்னா ஆரை கொண்டு போய் காமனில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சா. அடுத்து ஸ்டெப் 2 என்னன்னா 10 to M கனெக்ட் இந்த பாக்ஸ் ஆஃப் வாட் மீட்டர். 10 இருக்கா, ஆரில் இருக்க அந்த ஆரில் இந்த அம்மீட்டர் இருக்க 10 கொண்டு போய் என்ன பண்ணணும்னா வாட் மீட்டர் இருக்க எம்மோட கனெக்ட் பண்ணணும். ஸ்டெப் 2. அடுத்து ஸ்டெப் 3 என்னன்னா 10 to காமன் கனெக்ட் இந்த பாக்ஸ் ஆஃப் வால்ட் மீட்டர். 10 கனெக்ட் பண்ண இடத்துலேருந்து இன்னொரு ஒயரை எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் என்னன்னா வால்ட் மீட்டர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்ட் மீட்டர் பாக்ஸில் காமனில் கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அந்த 10 கனெக்ட் பண்ணதுலேருந்து கனெக்ட் பண்ணி வால்ட் மீட்டர் பாக்ஸில் அப்ளை பண்ணணும். அதுதான் தேர்டு. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் பாருங்களேன். வால்ட் மீட்டர் இருக்கா, வால்ட் மீட்டர் இருக்க 600 இருக்கா, 600லேருந்து என்ன கனெக்ட் பண்ணணும்னா காமன் கனெக்ட் பண்ணணும். வால்ட் மீட்டர் இருக்க 600லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா வாட் மீட்டர் இருக்க காமனில் ஒரு கனெக்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப்பு. அடுத்து வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னா வால்ட் மீட்டரில் இருக்க 600 இருக்கா, அந்த 600 கொண்டு போய் என்ன பண்ணணும்னா கொண்டு போய் அந்த RYB இருக்கா, அந்த வால்ட் மீட்டர் இருக்க 600 எதுனா இன்னொரு ஒய் இருக்குது மேலே கொண்டு போகிறோம், RYBலன்றா இந்த ஒய்யை கொண்டு போய் இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஒய்யிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த ஒய்யிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 600ல் கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த ஒய்யிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை கனெக்ட் பண்ணணும். அதுதான் ஃபோர்த் ஸ்டெப்பு. அடுத்து இனிய வால்ட் மீட்டர் எல் கனெக்ட் டு த 3 phase லோடு அப்படின்னு L1 L2 L3. அப்போ த்ரீ ஃபேஸ் லோடிங் இருக்கும். அப்போ எல் என்ன பண்ணணும்னா எல்லோடய கனெக்ட் பண்ணணும். அப்போ எங்கே இருக்குது, கீழே இங்கே L1 L2 L3 இருக்குது. அப்போ அந்த L1 கொண்டு போய் எதோட கனெக்ட் ஆகும்னா இந்த எல்லோட கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து இந்த L2 எதோட கனெக்ட் ஆகும்னா நல்லா பார்த்துக்கோங்க. L2 வந்து எதோடனா நீங்கள் வால்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ண காமனோட கனெக்ட் ஆகிருக்கு அதே இடத்துல தான் என்ன பண்ணணும், L2 ஒயரை கனெக்ட் பண்ணணும். L3 எதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும்னா L3 வந்து இங்கேருந்து கனெக்ட் ஆகி இதை கொண்டு போய் பேஸோட கனெக்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 7 8 9 இருக்கும். ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. இப்போ ஆக்சுவலி எல்லா கனெக்ஷன்ஸும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூஸ் ஆன் பண்ணி ரீடிங் எல்லாத்தையும் எடுத்து டேப்லேஷன் போட வேண்டியதான். ஒரு வாட்டி மைண்ட் மேப் மாதிரி இதை வச்சு பார்ப்போம். ஸ்டெப் 1 ஆர்லேருந்து காமன் கொடுக்கணும். ஸ்டெப் 2 10லேருந்து எம்முக்கு போகணும். அடுத்து ஸ்டெப் 3 என்னென்னா வந்து இந்த இருக்குது காமன்லேருந்து 10க்கு போகணும். வால்ட் மீட்டர்லேருந்து அம்மீட்டருக்கு 10க்கு போகணும். அதான் ஸ்டெப் 3. அதுவே வந்து ஸ்டெப் 4 என்னென்னா எங்கே இருக்குது, ஸ்டெப் 4 இங்கே இருக்குது. இந்த வால்ட் மீட்டரில் இருக்க 600லேருந்து எங்கே போகணும், வாட் மீட்டரில் காமனுக்கு போனால் தான் ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 என்னென்னா வால்ட் மீட்டரில் இருக்க 600 இருக்கா, வால்ட் மீட்டரில் இருக்க 600லேருந்து எங்கே போகணும், வாட் மீட்டரில் இருக்க ஒய்க்கு போகணும். எங்கே போகணும், ஒய் வால்ட் மீட்டரில் இருக்கா, வால்ட் மீட்டரில் 600லேருந்து என்ன பண்ணணும், ஒயில் போய் கனெக்ட் பண்ணணும். அதான் ஸ்டெப் 5. இந்த ஒய்யிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த 600 கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதான் இங்கே ரிவர்ஸாக உல்ட்டா இப்படியும் போய் அப்படி போகலாம், இப்படி போய் கனெக்ட் பண்ணலாம். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒயை தான் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து ஸ்டெப் 7 என்னென்னா L2Cன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா இந்த L1 இருக்கா, L1 என்ன 3 phase லோடிங், 3 phase லோடிங்கில் L1 L2 L3 இருக்கும். அதில் L1 கொண்டு போய் நம்ம சீல கனெக்ட் பண்ணணும். அதான் ஸ்டெப் 7. ஸ்டெப் 8 என்னென்னா இந்த இருக்குது. ஸ்டெப் 8 என்னென்னா வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வால்ட் மீட்டர் இருக்க 600 ஒயரை கனெக்ட் பண்ணுற இடத்த என்னென்னா பேஸில் போய் கனெக்ட் பண்ணி. அதான் ஸ்டெப் 8. ஸ்டெப் 9 என்னென்னா உங்களுக்கு L3 இருக்கும். கீழே 3 phase உள்ள L1 L2 L3 இருக்கும். அது L3 ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா பேஸில் கனெக்ட் பண்ணணும். அது முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக ஸ்டெப் 9 சொல்லிட்டேன். ஓகே, L2 என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள். L2 கொண்டு போய் என்ன பண்ணியிருப்போம்னா L2லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் இந்த காமனோட கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த கனெக்ஷனை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு ஃபியூஸ் எடுத்து அப்படியே ஆன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ரீடிங் வரும். கொடுக்கும் போதே உங்களுக்கு என்ன 3 phase லோடிங் வந்து அந்த டிரைவிங் வீல் ரொட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரண்ட் சப்ளை ஆகி உங்களுக்கு வால்ட் மீட்டர் ரீடிங் வந்து முன்னாடி போகும். அந்த வாட்ச் கிளாக் மாதிரி இருக்காது, இப்படி ஃப்ரண்ட்டில் போகும். அப்போ தெரியும் உங்களுக்கு இன்க்ரீஸ்மெண்ட் ஆகுது டிக்ரீஸ்மெண்ட் ஆகுது எவ்வளோ ரீடிங்கிறது. டேப்லேஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஒயர் கனெக்ஷனில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன இது அப்படியே ஒரு ஃபோட்டோ வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவாக இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மைண்ட் மேப் மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த இருக்குது ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, அடுத்து ஸ்டெப் 3 என்ன, ஸ்டெப் 4 அங்கே நான் மைண்ட் மேப்பாக கொடுத்துருக்காத வேர்டாக எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஈஸியாக வேர்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட்டில் ஒயர்லாம் எங்கெங்கே கொடுக்குறான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான எக்ஸ்பெரிமெண்ட் லேப் 4 வந்து 3 phase யூசிங் சிங்கிள் வால்ட் மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதோ முடிஞ்சு அவ்வளோதான். கனெக்ட் ஆல் த சர்க்யூட்ஸ் இன் கனெக்ட் ப்ராப்பர்லி அண்ட் ஆன் த ஃபியூஸ் கனெக்ட் த ஸ்விட்ச் டோட்டல் அண்ட் எவ்ரி connections are required to connect and all the output will be readings will be came out.
ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், நல்லா படிங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் லேபில் பார்க்கலாம். பாய்.